Hi friends, welcome to our channel NR Infotime. ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா 2025ல் நான் இங்கிலீஷ் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ தான் என்னோடய இங்கிலீஷ் ப்ரிப்பரேஷனை நான் வந்து மூவ் பண்ணவே போகிறேன், ஆரம்பிக்கவே போகிறேன் அப்படின்றவங்களுக்கு ஒரு அருமையான வீடியோ. இதில் என்னென்னா எப்படி வந்து இங்கிலீஷ் ஸ்டார்ட் பண்ணி படிக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் முழுக்க சொல்ல போகிறேன். நிறைய டிப்ஸ் தரேன். ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட இங்கிலீஷ் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரியே மித்தவங்கள மாதிரி உங்களாலையும் ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும், அழகாக நியூஸ் பேப்பர் படிக்க முடியும், எடிட்டோரியல் படிக்க முடியும், காம்படிட்டிவ் எக்ஸாமில் இங்கிலீஷை வந்து கிராக் பண்ண முடியும். அதுக்கு வந்து ரெகுலர் ப்ராக்டிஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி இது மட்டும் இருந்துட்டால் போதும். நான் சொல்கிறத வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். சரியா? சரி, ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு லாங் வீடியோ மாதிரியே தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இங்கிலீஷை வந்து நான் குறுக்கு வழியில் கற்றுக்கணும், ஒரு 30 நாளையில் வந்து எனக்கு ஃப்ளூயன்ஸி ரீச் ஆகணும், அந்த மாதிரி நினச்சிட்டு யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வேணாம், தயவுசெய்து போயிருங்க. இது உங்களுக்கான வீடியோ கிடையாது, நான் சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அதை வந்து நம்ம கரெக்டாக செஞ்சால் தான் அதுக்கான ரிசல்ட் வந்து நமக்கு பெர்மனெண்ட்டாக இருக்கும். சரியா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், இது வந்து விளையாட்டு இல்லை. ஸோ கொஞ்சம் நம்ம ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா கொஞ்சம் சீரியஸ்னஸோடு எடுத்துக்கிட்டோன்னா அது இன்னுமே நமக்கு பெட்டராக இருக்கும். சரியா? ஃபஸ்ட் ஒன், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஸோ எனக்கு வந்து இங்கிலீஷ் தெரில, மித்தவங்க மாதிரி இங்கிலீஷ் என்னால் பேச முடியல அப்படின்னு சொல்லி நம்மளை நாம்ளே தாழ்த்திக்கக்கூடாது. சரியா? எப்போ தாழ்த்திக்கக்கூடாதுன்னா நம்ம ரெகுலர் ப்ராக்டிஸில் இருந்துகிட்ருப்போம், நமக்கே அது வந்து தெரியும். நம்ம ரெகுலர் ப்ராக்டிஸ் நமக்கு ஒரு விஷயம் வரலன்னு போது அதை செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை செய்யாமல் உக்காந்துட்டு தான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கணும். நம்ம தான் அந்த நமக்கு தெரியலங்கிற விஷயத்தை வந்து புதுசாக கற்றுக்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணுறோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அந்த தாழ்வு மனப்பான்மையெல்லாம் விட்டுருங்க. சரியா? அடுத்து வந்து கம்பெனி யாருமே இல்லை. நான் இங்கிலீஷ் வந்து பேசணுன்னு நினைக்கிறேன், நான் எல்லாமே பண்ணிகிட்டு தான் இருக்கேன். பட் ஆனால் எனக்கு வந்து ஒரு ஸ்பீக்கிங் பார்ட்னர் இல்லையே, நான் வந்து யார்கிட்ட போய் பேசுகிறது அப்படின்ற மாதிரி டவுட் வந்து உங்களுக்குலாம் நிறையா இருக்குது. ஸோ எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பேசுகிறதுக்குன்னு நான் காலேஜ் படிக்கும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் யாசர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பான். அவங்க அப்புறம் ஒரு சில ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருப்பாங்க. மோஸ்ட்லி அவங்கக்கிட்ட நம்ம இங்கிலீஷ்லேயே பேசணும் அப்படின்னா அவங்களும் நம்ம பதிலுக்கு வந்து இங்கிலீஷில் தான் பேசுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யாசர் என் ஃப்ரெண்டெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக அவனும் இங்கிலீஷ் பேசுவான், நானும் பேசுவேன். ஸோ எங்கள் 2 பேர்த்தோட இங்கிலீஷும் அவனும் என்ன நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டான், நானும் அவனை யூஸ் பண்ணி நல்லா எங்களுடைய ஃப்ளூயன்சி வந்து நாங்கள் ரீச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு கூட சொல்லலாம். சரியா? அதுதான் கரெக்டான பார்ட்னர் இருந்தால் பாருங்கள், இல்லைன்னா அதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன், பார்த்துக்கலாம். சரியா? அதே மாதிரி நீங்கள் ஒருத்தர்கிட்ட போய் இங்கிலீஷ் பேசுகிறீங்க, அவங்க வந்து நீங்கள் இங்கிலீஷ் பேசுகிறத வந்து ப்ளேம் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க, கிண்டல் அடிக்கிறாங்கன்னா தயவு செய்து அவங்கள வந்து மறுபடியும் உங்களுடைய கம்பெனி லிஸ்ட்டில் கொண்டு வராதீங்க. அடுத்து வந்து நோ இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் என்வாயர்மெண்ட். சரி, இப்போது நிறைய பேர் சொல்கிறீங்க கிராமர் வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம தமிழ் படிக்கும்போது கிராமர் படித்து தான் நம்ம தமிழ் இந்தளவுக்கு ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறோமா அப்படின்னா கிடையாது. தமிழ் வந்து நமக்கு வந்து தாய்மொழி. சரியா? அது நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்ம பிறந்த அன்னைக்கே நம்ம காதில் ஒலிக்கக்கூடிய ஒரு மொழி அப்படின்னாலே அது வந்து தமிழ் தானே. ஸோ அதுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து இருக்கக்கூடிய என்வாயர்மெண்ட் அந்த மாதிரி நம்மளை சுற்றி நிறைய பேர் தமிழ் பேசினாங்க, அதனால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தமிழ் வந்து புரிஞ்சிருச்சு. ஆனால் இந்த இடத்துல இங்கிலீஷ்க்குன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த மாதிரி கிடையாது. என்ன தான் இங்கிலீஷ் வந்து டீச்சர்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸுக்குமே தெரிஞ்சிருந்தாலும் அவங்க நம்மக்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு முற்படுறதில்ல. அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்திடுது அந்த லேர்னிங் ஆஃப் தி ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங்கில். ஸோ அதை தான் சொல்கிறேன். சரியா? நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ் வந்து ஏன் உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கிலீஷ் மேலே இதுதான் ஒரு இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி விட்டுட்டாங்க. எப்போது எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்டில் இருந்தே ஏன் உன்னுடைய மார்க் எல்லா சப்ஜெக்ட்லேயும் அதிகம், தமிழில் அதிகம், ஏன் இங்கிலீஷில் கம்மி அப்படின்னு சொல்லி அதை வந்து இங்கிலீஷ் வந்து ஒரு சப்ஜெக்ட் மாதிரி, அதில் இங்கிலீஷில் மார்க் கம்மினா கையை நீட்டி பெரம்புக்குச்சியில் அடியெல்லாம் விழுகும் இல்லையா? ஸோ கிராமர் தெரியலனா அடி விழுகும் இல்லையா? நமக்கு மார்க் போயிடும். சில பேர் ஃபெயிலும் ஆகிருப்பீங்க, சில பேர் மார்க்கும் லோவாக இருப்பாங்க, இங்கிலீஷுனாலே பயந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்காதிங்க, அதுவும் வந்து ஒரு மொழி தான். சரியா? அவ்வளோதான், நான் எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் வந்து எப்படி ஸ்டெப் எடுக்கிறீங்க அப்படின்றது தான். சரி, இப்போ சோர்ஸஸ் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு ஏகப்பட்ட சோர்ஸஸ் கிடைக்கிது. ஸோ இது வந்து காசு போட்டு தான் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறையா ஃப்ரீ கோர்சஸ்லாம் ஆன்லைனில் இருக்குது. சரி, அதை பண்ணால் எஃபெக்டிவாக இருக்காதுன்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, ஆன்லைன் கோர்சஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க.
ஸோ சொன்ன மாதிரி ஃப்ரீ கோர்சஸ்லாம் நிறையா இருக்கேன்னு சொல்லிவிட்டு அந்தளவுக்கு அது எஃபெக்டிவாக இருக்காதுன்னு சொல்லிவிட்டு காசு கட்டி 999 ரூபா கட்டி எல்லாம் ஒரு லாங்குவேஜ் வந்து படிச்சுட்ருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி என்றைக்கும் இருக்கிறவங்க ஓகே, பட் அந்த காசு கூட கட்டி படிக்க முடியாத அளவுக்கு இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது நம்ம வந்து இங்கிலீஷ் கற்றுக்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது வந்து கிராமர் வந்து படிக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு மொழியை கற்றுக்குறோம், அதை வந்து தயவு செய்து கிராமர் படிங்க. கிராமர் படிக்காமல் மட்டும் இருந்துடாதீங்க. ஸோ அது நல்லா யூஸ் ஆகும். கடைசியாக நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு போகிறீங்க அப்படின்னாலும் அது யூஸ் ஆகும். பேசுகிறதுக்கு ஒரு சென்டென்ஸை கரெக்டாக ஒரு மிஸ்டேக்கே இல்லாமல் பேசுகிறதுக்கு. ஏன்னா இப்போ இங்கிலீஷ் தாய்மொழியாக இருக்கிறவங்க வந்து எப்படி தப்பாக பேசினா கூட சரி ஓகே, அவனுடைய தாய்மொழின்னு சொல்லி ஒத்துக்குவாங்க. ஆனால் ஒரு செகண்ட் லாங்குவேஜ்காரங்க இப்போ நம்ம போய் புதுசாக இங்கிலீஷ் கற்றுக்குறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து எதிர்பார்க்குறதே ஒரு பர்ஃபெக்ஷனை தான் எதிர்பார்ப்பாங்க. சரியா? ஏனோ தானோன்னு கற்றுக்காமல் பர்ஃபெக்டாக தான் கற்றுக்கலாமே, அதனால் என்ன? சரி, கிராமர் படிங்க. கிராமர் எப்படி படிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன் வந்து டாபிக் சைடில் டிஸ்பிளே ஆகும், பார்த்துக்கோங்க. சென்டென்ஸோட டைப்ஸு. இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸா அசர்ட்டிவ் சென்டென்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி சென்டென்ஸ் டைப்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தியா? ஸோ அது வந்து படிக்கணும். அதுக்கடுத்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். நவுனுன்னா என்ன, வேர்ப்னா என்ன, அட்ஜெக்டிவ்னா என்ன, அட்வர்ப்னா என்ன, கன்ஜெக்ஷன்னா என்ன, ஸோ அது மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், அது முடிக்கணும். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் படித்து முடித்ததுக்கப்புறம் டென்சஸ் படிக்கணும். 12 டென்சஸ். இந்த டென்சஸில் தான் வந்து ஹேஸ் எங்கே யூஸ் பண்ணணும், ஹாவ் பீன் எங்கே யூஸ் பண்ணணும், ஹேஸ் பீன் எங்கே யூஸ் பண்ணணும், வாஸ் எப்படி, வேர் எப்படி, இஸ் எப்படி, ஆர் எப்படி, ஐ எப்படி, ஐ பக்கத்தில் ஹாவ் போடணுமா, ஹேஸ் போடணுமா. ஸோ அந்த மாதிரியான ட்ரிக்கியான விஷயங்கள்லாம் இந்த 12 டென்ஸு கற்றுக்குள்ளே நமக்கு தெரிஞ்சிடும், இந்த இடத்துல தான் இப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா இதெல்லாம் நான் வந்து இப்படி தான் கற்றுக்கிட்டேன். எனக்கு யாரும் வந்து டென்த்தை சொல்லி கொடுத்தாங்க 9th படிக்கும்போது. நம்மளாம் கிராமர் கிளாஸஸ்லாம் அவ்வளவும் கவனிக்க மாட்டோம். சரியா? எங்கடா தப்பாக சொல்லிவிட்டு அடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு. அடிச்சிருவாங்கன்றதை விட கேர்ள்ஸ் கிளாஸு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது. ஸோ அதனால் நம்ம வந்து எந்திரிக்க மாட்டோம். ஸோ அது மாதிரி கிராமர் வந்து கற்றுக்கோங்க. சரியா? அப்போ தான் புரியும். ஹேஸ் இப்போது நிறைய பேர் வந்து டக்குன்னு யூடியூப்பில் போட்டுடுறீங்க. ஹேஸோடைய யூசேஜ் என்ன, ஹேவோட யூசேஜ் என்ன, ஹேவ் பீனோட யூசேஜ் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அதை போட்டு தனியாக அதுக்கு ஒரு நோட்டு போட்டு எழுதிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எழுத வேணாம். இப்போ ஹேஸு, ஹேவு, ஸோ அதெல்லாம் படிக்கணும்னா டென்சஸ் படிக்கணும். டென்சஸ் படித்து முடிச்சிங்கன்னா தான், அந்த 12 டென்ஸையும் படித்து முடிச்சிங்கன்னா தான் ஹேவ் எங்கே யூஸ் பண்ணணும், ஹேட் எங்கே யூஸ் பண்ணணும், ஹேவ் எங்கே யூஸ் பண்ணணும். ஒரு சென்டென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹேடும் சேர்ந்தே பக்கத்தில் வரும். ஸோ அதை ஏன் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி டென்சஸ் படித்தா மட்டும்தான் புரியும். சரியா? சரி, டென்சஸ் படித்து முடித்ததுக்கப்புறம் அந்த ஹேஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம கொஷின் கேட்கணும் அதையும் ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். சரியா? இது கற்றுக்கக்குள்ளேயே அதையும் கற்றுக்கணும். டஸ் யூஸ் பண்ணி எப்படி கொஷின் கேட்குறது, டூ யூஸ் பண்ணி எப்படி கொஷின் கேட்குறது, ஹேவ் யூஸ் பண்ணி, ஹேஸ் யூஸ் பண்ணி, ஸோ அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணி ஆக்ஷுவலரி வேர்ப்ஸு, ஹெல்பிங் வேர்ப்ஸை யூஸ் பண்ணி எப்படி கொஷின் கேட்கணுன்றதையும் வந்து டென்சஸ் படிக்கக்குள்ளேயே கற்றுக்கணும். அதாச்சா? நெக்ஸ்ட்டு ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ். இந்த ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கற்றுக்கோங்க. நான் சொல்கிற ஆர்டர்லேயே வாங்க. சரியா? ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் கற்றுக்கோங்க. இப்போது தமிழில் படிச்சிருப்போம். திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினார் அப்படின்னு படிப்போம். திருக்குறள் திருவள்ளுவரால் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன செய்வினை, செயற்பாட்டு வினைன்னு தமிழில் சொல்லுவாங்க. சரியா? ஸோ அது வந்து படிக்கணும். அதை படிச்சுட்டு அதனோட யூசேஜ்லாம் படிக்கணும். சரியா? ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் முடித்ததுக்கப்புறம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, டென்சஸ் முடிச்சுட்டு நீங்கள் ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் படிச்சிங்கன்னா தான் அது புரியும். ஓகே? ஏவிபிவி அப்போ தான் புரியும். ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் அப்போ தான் புரியும். டென்சஸ் முடிச்சிங்கன்னா தான். டென்சஸில் ஒரு ஃபார்மேட் இருக்குது. என்னன்னா ஹாவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் ஐஎன்ஜி, இந்த ஃபார்மேட்டில் வந்து டென்சஸில் வரும். ஓகேவா? பட் வந்து ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸில் வேறு மாதிரி வரும். எப்படி சொல்கிறது, இப்போ வாஸ் போட்டு வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி டென்சஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வாஸ் போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணுவாங்க. ஆர் போட்டு பீயிங் யூஸ் பண்ணுவாங்க. அந்த பிஇஐஎன்ஜி வருதுல்ல, பீயிங். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லி ஏவிபிவியில் தான் தெரியும். அதனால தான் சொல்கிறேன், இது கரெக்டாக நம்ம உள்ள, ஏன்னா டென்சஸ் தான் பேஸ் மட்டுமே. இப்போ அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு, டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூமி பூஜை ஃபவுண்டேஷன் அப்படின்றது தான் அந்த டென்சஸ் 12. அதை படிச்சிங்க அடுத்த கிராமர் தன்னால் உங்களையே அது கூட்டிகிட்டு போயிடும். சரியா? ஓகே, டென்சஸ் முடித்ததுக்கப்புறம் டென்சஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி இது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் படிக்கணும். அது படித்தா மட்டும்தான் டென்சஸ் புரியும். டென்சஸ் அதுக்கப்புறமேல் தான் ஏவிபிவி புரியும். சரியா?
அது முடிச்சதுக்கப்புறம் இஃப் கிளாஸ் படிக்கணும். ஒரு வேளை நான் போய் அதை பண்ணியிருந்தா எனக்கு அது நடந்திருக்கும். ஒரு வேளை அன்றைக்கி நான் காலேஜுக்கு போயிருந்தா அவளை நான் பார்த்துருப்பேன். ஒரு வேளை அன்றைக்கி நான் பஸ்ஸில் போயிருந்தா அவள் எனக்கு ஓகே சொல்லியிருப்பாள். ஒரு வேளை நான் க்ரீன் ஷர்ட் போட்டிருந்தேன்னா February 14 அன்றைக்கி ஒரு வேளை நான் வந்து க்ரீன் ஷர்ட் போட்டிருந்தேன்னா எனக்கு அவள் ஓகே ஆகிருப்பாள். ஸோ அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறேன் பார்த்தியா, இந்த மாதிரி சென்டென்ஸை வந்து இஃப் கிளாஸில் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியும். இஃப் கிளாஸ் முடித்ததுக்கப்புறம் மாடல் வெர்ப்ஸ்க்கு வந்துடுங்க. மாடல் வெர்ப்ஸ்னால் என்ன? மே, மைட்டு, கேனு, குட்டு, வில்லு, உட்டு, ஷெல்லு, ஷுட்டு அதெல்லாம் இருக்குது பார்த்தியா. ஸோ அதனோடைய யூசேஜ் தான் மாடல் வெர்ப்ஸ். ஓகே, மாடல் வெர்ப்ஸ் படித்து முடித்ததுக்கப்புறம் சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. சரியா? இது வந்து இப்போ நான் சொல்கிற கிராமர் டாபிக்ஸ்லாம் ஏகப்பட்ட கிராமர் யூடியூப்பில் கிராமர் டாபிக்ஸ்லாம் போடுறாங்க. தமிழ்லையே சொல்லித்தராங்க இல்லையா, அவங்கக்கிட்ட போய் எளிமையாக படிச்சுக்கோங்க. நான் கிராமர் படிக்கும்போது நான் வந்து சரி காலேஜ் சேர போகிறோம், நமக்கு கொஞ்ச நாச்சும் இங்கிலீஷ் நாலேஜ் வேணும் அப்படின்னு சொல்லி நான் 12th லீவில் உட்காந்து இதெல்லாம் படித்தேன். இந்த கிராமரு நான் வந்து ஒரு டிக்ஷனரி யூஸ் பண்ணி தான் நான் படித்தேன். அது பவர் பிரெயின் அப்படின்னு ஒரு டிக்ஷனரி சொல்லுவாங்க. கருப்பு கலரில் அட்டை இருக்கும், பவர் பிரெயின். அதை யூஸ் பண்ணி படித்தேன். ஒரு சில பேர்த்துக்கு படித்து தெரிஞ்சுக்கிறது பிடிக்கும், இல்லை ஒரு சில பேர்த்துக்கு சொன்னால் மட்டும்தான் அவங்களால புரிஞ்சிக்க முடியும். இப்போ ஒருத்தர் டீச் பண்ணால் தான் புரிஞ்சிக்க முடியுன்றவங்க வந்து ஸோ நீங்கள் அந்த மாதிரி போயிருங்க. சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் வந்து யூடியூப்லேயே எல்லா கிராமர் டாபிக்ஸ்க்கும் யூடியூப்பில் வீடியோ இருக்குது. ஸோ கரெக்டாக போய் பார்த்துக்கோங்க. ஓகே, எஸ்சிசி சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் முடிச்சதுக்கப்புறம் டிஓசி வரணும், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். ஓகேயா? அவன் என்ன கம்பேர் பண்ணுறதை விட அவன் ரொம்ப அழகாக இருந்தான். ஸோ அதுதான் அந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். ஓகேயா? டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் முடித்ததுக்கப்புறம் டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் படிங்க. ஸோ இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் இந்த வீடியோ ஒரு வேளை ஸ்கூல் படிக்கிறவங்க யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கிராமர் படிச்சிடணும். சரியா? டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் மாற்ற தெரியணும். டைரக்டில் இருக்கிறது இன்டைரக்டில் மாற்றணும், இன்டைரக்டில் இருக்கிறது டைரக்ட்டுக்கு மாற்ற தெரியணும். அவ்வளோதான். இது மட்டும்தான் கிராமர் டாபிக். இந்த கிராமர் டாபிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஒரு சென்டென்ஸில் வந்து இருக்கக்கூடிய மிஸ்டேக்கை ஒரு 60% கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு எபிலிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அந்த போல்ட்னஸ் வரும். எங்கடா நம்ம போய் தப்பாக பேசிடுவோமோ அப்படிங்கிற ஒரு தயக்கம் வந்து இந்த கிராமர் முடிச்சிங்கன்னா தெரியாது. அதுதான் சொல்கிறேன், இந்த கிராமர் வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன். இதை நீ ஃபுல் A to Z முடிச்சிருதுன்னு வச்சுக்கோவே, நீ உன்னை யார் எப்போ எங்கே எந்திரிச்சு நின்று மைக்கை கொடுத்து பேசுனா கூட நீ இங்கிலீஷில் அப்படியே வார்த்தை மழையாக பொழியலாம். சரியா? சரி, இது வந்து படிச்சுக்கணும். இதை படிச்சுட்டே இருக்கக்குள்ள நம்ம சைட் பை சைடு என்ன பண்ணணும்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ். ஓகேயா? ஸோ ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் நீ பிள்ளையார் சொல்லி போடுற நாள் அன்றைக்கே ஏதாவது ஒன்று பேசணும். ஒரு 2 சென்டென்ஸ் 3 சென்டென்ஸ் வந்து வீட்டில் இருக்கவங்ககிட்டையோ இல்லை நீயே உனக்குள்ளே பேசி பார்த்துக்கிறியோ அது வந்து உன் இஷ்டம். ஆனால் எப்படியாவது ஒன்று வந்து பேசணும், மனசுக்குள்ளேயே சொல்லி பார்க்கணும். மொட்டை மாடியில் போய் நான் அப்படி தான் பண்ணுவேன். மொட்டை மாடியில் போயிட்டு தனக்குள்ளேயே பேசிக்கிறது. என்ன, நம்மளே ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு நம்மளுக்கே அதை வந்து பதிலை சொல்லிக்கிட்டு இங்கிலீஷ்லேயே சொல்லிக்கிட்டு தனக்குள்ளேயே பேசிக்கிறது. அந்த ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் இருக்கணும். சரியா? இந்த ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் பண்ண உனக்கு அந்த நாக்கில் அந்த உச்சரிப்பு, அந்த ப்ரொனன்சியேஷன், இந்த மசில் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சில பேர்த்துக்கு வந்து எஃப் சொல்ல தெரியாது, இசட் சொல்ல தெரியாது, ஜி சொல்ல மாட்டாங்க, இஸ் சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த இதுக்காக தான் நான் சொல்கிறேன், ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் அவசியம். அப்போ தான் அந்த ஸ்பீடு வரும், ஃப்ளூயன்சி. அப்புறம் ரீடிங் ஹேபிட். கண்டிப்பாக இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது. படிக்கணும், வாசிக்கணும். இங்கிலீஷ் நல்லா ஒரு ரூமில் உட்காந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு மரத்துக்கடியில் காட்டில் எங்கேயாவது உட்காந்து இங்கிலீஷ் நல்லா சத்தம் போட்டு படிக்கணும். அப்போ தான் அந்த மசில் மெமரி வரும். ஓகேயா? அப்போ தான் ஃப்ளூயன்சியை டக்குன்னு படிக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் போனீங்கன்னா அங்கே கேட்கக்கூடிய அந்த இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன்னே ஒன்று கொடுப்பாங்க. இங்கிலீஷ்னு ஒன்று இருந்துச்சுன்னா காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னே கொடுப்பாங்க, பேசேஜ் அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து நம்ம டக்குன்னு அங்கே படிக்கிறதுக்கு டைம் இருக்காது. அதுதான் மேட்ரு. ஸோ அதெல்லாம் படிக்கணுன்னா இப்போலேருந்து நியூஸ் பேப்பர் படிக்கக்கூடிய அந்த ஸ்பீடு வரணுன்னா ரீடிங் ப்ராக்டிஸ் இருந்துகிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு வொக்காப். நீங்கள் படிக்கும்போதும் தனியாக வொக்காபுலரி தெரியாத வார்த்தைகள் எழுதி நோட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை தனியாக வந்து வொக்காபுலரி கற்றுக்கிறதா இருந்தாலும் கற்றுக்கலாம். நம்ம சேனல் எஸ்பெஷலி அதுக்கு தான், வொக்காபுலரி, ஃப்ரேசல் வெர்ப், இடியம்ஸ். ஓகேயா? ஸோ இது 3 கவர் பண்ணி மட்டும்தான் நான் வீடியோஸ் போடுவேன். சரி, வொக்காபுலரி, ஃப்ரேசல் வெர்ப், இடியம்ஸ். இடியம்ஸ்க்கு கூட நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் அவ்வளோக்கும் கொடுக்க வேணாம். வொக்காபுலரி, ஃப்ரேசல் வெர்ப் இது 2த்துக்கு மட்டும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சரியா? அடுத்து நியூஸ் பேப்பர். யாராவது இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு மாதம் போனதுக்கப்புறம், இல்லை நான் வந்து மிடில் ஸ்டேஜில் தான் இருக்கேன், என்னால் ஓரளவுக்கு பேசுகிறத புரிஞ்சிக்க முடியும் அப்படின்றவங்க தாராளமாக நியூஸ் பேப்பர் வாங்கி படிங்க. இல்லை எனக்கு வந்து ஒரு 20% தான் எனக்கு இங்கிலீஷ் நாலேஜே இருக்குது, நல்லா
இன்னும் நல்லா நான் பண்ணிட்டு தான் நான் நியூஸ் பேப்பருக்கு போவேன் அப்படின்னா ஒரு 2 months 3 months கழித்து கூட நீங்கள் நியூஸ் பேப்பர் தொட்டுக்கலாம். ஆனால் என்ன படிக்கணும்னா ஸ்டோரி படிக்கணும். 2வது 3வது 4வது 5வது இந்த 4 கிளாஸோடைய கதை புக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல் இங்கிலீஷ் புக்கு எடுத்துக்கோங்க. அதுதான் வந்து அந்தளவுக்கு டஃப்னஸாக இருக்காது. சிபிஎஸ்சிலாம் போனீங்கன்னா ஒரு லைன் படிக்கிறதுக்கே நமக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் நாள் ஆகும். சரியா? ஸோ அதுதான் கவர்மெண்ட் ஸ்கூல் புக்கில் இந்த பொம்மை, இந்த முயல் கதை, முயலும் ஆமையும் போகிற கதை, எதனாவது அந்த மாதிரி கதை இருக்கு இல்லையா, டோரா பூச்சி கதை. ஸோ அதெல்லாம் இங்கிலீஷில் ஸ்டோரி சில்ட்ரன்ஸ் டேல் அப்படின்னு போட்டிங்கனாலே அது அழகாக ஆப் இருக்குது ஃபோன்லேயே. ஸோ ஆப் யூஸ் பண்ணி படிக்கிறத விட்டு ஒரு புக்கு மாதிரி வாங்கி படிங்க. ஒரு 6வது 7வது புக்கெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் வீட்டு பக்கத்தில் பிள்ளைங்க படிக்கிறாங்களா, அவங்களுடைய புக்கெல்லாம் வாங்கி வச்சுட்டு அந்த ரீடிங் ப்ராக்டிஸை கொண்டுட்டு வந்துடணும். சரியா? ஏன்னா ரீடிங் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களோட எஃபெக்ட் வந்து ஒரு அபரிவிதமான ஒரு எஃபெக்டாக இருக்கும். அதுதான் சொல்கிறேன். ஸோ கிராமர் வந்து முக்கியம். ஒரு சென்டென்ஸ் கிராமருடைய டெஃபினேஷன் என்ன? ஒரு மொழியை பிழையின்றி பேசவும் எழுதவும் பயன்படுவது தானே கிராமர். அவ்வளோதான். ஸோ இதுதான் இந்த வீடியோ தான் நான் கொடுக்கணுன்னு நினச்சேன். ஸோ 2025 உங்களோட இங்கிலீஷ் மேம்பாட்டுக்காக கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வொக்காபுலரி புதுசாக வார்த்தைகளை உங்களுடைய வொக்காபுலரி பேங்க்குள்ளே போட்டுகிட்டே வாங்க. அதிகமாக இங்கிலீஷ் வாசித்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்னதான் சென்டென்ஸை வந்து கரெக்டாக நீ ஸ்ட்ரக்சர் பண்ண கற்றுக்கிட்டாலும் உனக்கு பேசுகிற அந்த ஸ்பீடு கிடைக்கும். டைப் ரைட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் 2 பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. ஸ்டார்டிங்லலாம் சொல்கிறேன். ஸ்டார்டிங்லலாம் 2 பேராகிராஃப் கொடுத்துட்டா அந்த 2 பேராகிராஃபையுமே அடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் பண்ணுவோம். 1 மணி நேரம் தான் ஒருத்தருக்கு ப்ராக்டிஸ் டைமே கொடுப்பாங்க இன்ஸ்டியூட்டில். அந்த 2 பேராகிராஃப் அடிக்கிறதுக்கே நாங்கள் 1 மணி நேரம் பண்ணிடுவோம். ஆக்சுவலி அந்த 2 பேராகிராஃபும் 10 நிமிஷத்தில் அடிக்கணும். எக்ஸாமில் 10 நிமிஷம் தான். டைப் ரைட்டிங் அடித்து பார்த்துருக்கிறவங்களுக்கு தெரியும். அது எப்படிங்க உங்களுக்கு தெரிஞ்சிச்சு? ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு லெட்டர்னு எப்படி நமக்கு தெரியும்? அந்த ப்ராக்டிஸ் இருந்துகிட்டே இருந்ததுனால சுண்டு விரலுக்கு ஏ அப்படின்னு தெரியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே தன்னை போல் எல்லாம் நடக்கும். சரியா? ஸோ கிராமர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கிராமர் பெரிய ஒரு விஷயம்னு சொல்லி பயந்துட்டு இருக்காதீங்க. அவ்வளோதான். இது காசு போட்டு தான் நான் இங்கிலீஷ் வாங்கி கோர்ஸ் வாங்கி கற்றுக்கணும் அப்படின்லாம் எதுவும் இல்லை. ஸோ தாராளமாக படிங்க, அதிகமாக வாசிங்க. அவ்வளோதான். உங்களால் வந்து கிராமர் படிக்க ஒரு நாள் ஸ்கிப் ஆகுது அப்படின்னா ஒரு ஃபோன்லேயோ எதுலையாவது வந்து ஒரு ஸ்டோரிஸ் இருந்துச்சுன்னா வாசிங்க. நியூஸ் பேப்பர்லாம் அந்த மாதிரி தான் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை வந்து நம்மளுடைய என்வாயர்மெண்ட்டை, நம்ம இங்கிலீஷ் என்வாயர்மெண்ட்டை நம்ம தான் மாற்றிக்கணும். சரியா? அவ்வளோதான். திங்க் பண்ணுங்கள். இங்கிலீஷில் திங்க் பண்ண ஆரம்பிங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ தான் வரும். அந்த நீங்கள் படிக்கிற அந்த ஒரு சர்டைன் இடத்த சுற்றி அந்த இங்கிலீஷ் வாசம் தான் கொஞ்சம் நேரத்துக்கு வீசணும். சரியா? ஸோ கிராமர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் மறுபடியும் சொல்கிறேன், கிராமர் வந்து நிறைய பேர் அலட்சியமாக நினச்சிக்கிறீங்க. கிராமர் தேவையில்லை அப்படின்னு சொல்லி எத்தனையோ யூடியூப் சேனலில் சொல்கிறாங்க. உண்மையாலுமே கிராமர் தேவையில்லை தான். எப்போ உன்னை சுற்றி எல்லாருமே இங்கிலீஷ் பேசக்கூடிய மக்களாக இருந்தாங்கன்னா உனக்கு கிராமர் தேவையில்லை. ஆனால் இங்கே அப்படியா? தெரிஞ்சதுனால யாரும் பேசுகிறதுக்கு முற்படுறதில்லை. எல்லாருமே வந்து கேலி கிண்டல் அதுதான் பண்ணுறாங்க. ஸோ அதுதான், நம்மளே கையை ஊஞ்சி கர்ணம் மஞ்சாதான் என்னமோ சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி தான். சரியா? ஸோ கிராமர் படிச்சுட்டு சைட் பை சைடு இந்த ரெகுலராக அந்த ஃபஸ்ட்டு நாள் அன்றைக்கே தொடங்கிடணும். ஒரு 3 4 சென்டென்ஸ் வந்து நம்ம பேசணும். ஏதாவது ஒரு 10 லைன் 5 லைன் படித்து அதனுடைய அர்த்தம் என்னென்னு புரிஞ்சுக்கணும். ஃப்ரேசில் வெர்பு வொக்காபுலாம் படிக்கணும். இந்த மாதிரி இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கும் அந்த ஃப்ளூயன்சி வந்து கண் கூட ஒரு 4 மாதம் 3 மாதத்துக்கு அப்புறமே பார்ப்பீங்க. சரியா? பாய்.